வணக்கம். நான் டாக்டர் சுனித் சேகர். கேஎம்எம்சி மருத்துவமனை மற்றும் மருத்துவக் கல்லூரியில் இன்டர்னல் மெடிசன் பணிபுரிந்து வருகிறேன். நம்ம இப்போ என்ன பார்க்க போவோம்னா, நம்ம பொது மருத்துவ துறையில் நம்ம வந்து எந்த மாதிரியான நோய்களை நம்ம கண்டறியவும் அதுக்கு சிகிச்சை அளிக்கவும் நம்ம முடியும் என்பதை பார்க்க போகிறோம். ஒன்று வந்து நம்ம காமனாக உள்ள நம்ம எல்லாருக்குமே நாமளாக நம்ம பொது மருத்துவ துறை சம்மந்தப்படுத்தி பார்க்க நோய்கள், அதாவது நீரிழிவு நோய், வியாதி நம்ம கவனம். அப்போ வந்து உயர் ரத்த அழுத்தம், கொழுப்பு சத்து சம்பந்தமான கோளாறுகள், கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கும் நோய்கள், இது வந்து நம்ம நாமளா பொது மருத்துவ துறையோட சம்மந்தப்படுத்தி பார்க்கணும். இது தவிர வந்து நம்ம நாமளா காய்ச்சல், சளி, இருமல், தொற்று நோய்கள், அதாவது சிறுநீரக தொற்று, இல்லைன்னா வந்து நம்ம நோய்கள் சம்பந்தமான தொற்று நோய்கள், இதுக்குமே வந்து நம்ம சிகிச்சை அளிச்சுட்டு வரோம். முதல்ல நம்ம நோய்கள் சம்பந்தமான நோய்கள் பார்த்தோம் அப்படின்னா, ஆஸ்மா, புகை சம்பந்தமா ஏற்படும் மூச்சுத்தனம், சில ஆக்குபேஷனல் லங் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஃபேக்டரி எல்லாம் வேலை பார்க்கறவங்களுக்கு அங்க வேலை பார்க்கறதுனால ஏற்படக்கூடிய நோய்கள், கோளாறுகள், இதுக்குமே வந்து நம்ம சிகிச்சை அளிச்சுட்டு வரோம். அப்போ இருதய சம்பந்தமா பார்த்தோம்னா, நாமளே பார்க்க ஹார்ட் அட்டாக், அதாவது இரத்த குழாயில வந்து அடைப்பு ஏற்படுதல், இதனால் இருதய துடிப்பு மாற்றங்கள்னால ஏற்படும் நோய்கள், கன்ஜென்டல் ஹார்ட் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது சின்ன குழந்தைகள் நம்ம ஹார்ட்ல ஓட்டைகள் இருக்கிறது, இல்லைன்னா வந்து வெத்த ஓட்டங்கள்ல வித்தியாசமாக இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை நம்ம கண்டறிவோம். சிறுநீரகம் சம்பந்தமா பார்த்தோம்னா, நமக்கு வந்து இங்க 24 மணி நேரம் ஃபங்க்ஷன் பண்ண டயாலிசிஸ் சென்டர்ஸ் இருக்கு. சிறுநீரகம் செயலிழந்து டயாலிசிஸ் உதவியோட இருக்கவங்களுக்கு நமக்கு 24 மணி நேரமும் வந்து டயாலிசிஸ் பண்ணக்கூடிய வசதி நம்மகிட்ட இருக்கு. இது இல்லாம சிறுநீரகத்துல ஏற்படக்கூடிய நீர்க்கட்டுகள், இல்ல சிறுநீரகத்துல ஏற்படக்கூடிய தொட்டுகள், இல்லைன்னா சிறுநீரகத்துல வந்து புரதச்சத்து அதிகமாக போகிறது, அதனால ஏற்படக்கூடிய சிறுநீரக பாதிப்பு, இல்லைன்னா ரொம்ப நாளா உயர் ரத்த அழுத்தம் இருக்கிறதுனால ஏற்படக்கூடிய சிறுநீரக பாதிப்பு, இதெல்லாம் கூட நம்ம கண்டறிந்து சிகிச்சை அளிச்சுட்டு வரோம். அப்போ நரம்பியல் துறை சம்பந்தமா பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு ஸ்ட்ரோக், அதாவது மூளை ரத்த குழாயில வந்து அடைப்பு ஏற்படுதல், மூவ்மெண்ட் டிசார்டர்ஸ் காமன் பார்க்கின்சன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது கை நடுக்கம் ஏற்படுதல், கால் நடுக்கம் ஏற்படுதல், இல்லைன்னா வயதானவர்களுக்கு ஏற்படும் ஞாபக பிரச்சனைகள், இந்த மாதிரி விஷயங்களும் நம்ம சிகிச்சை அளிக்கிறோம். உடம்புல உங்களுக்கு ஏதாவது வித்தியாசமா தோணுச்சுன்னா அதை வந்து பொருட்படுத்தாம இருக்காம ஒரு மருத்துவத்தை அதை கொண்டு வந்து ஆலோசிங்க. நம்ம சில நோய்களை வந்து ஈவன் அந்த நோய்களோட பெரிய நோய்களா இருந்தா கூட அதை ஆரம்ப கட்டத்திலே நம்மளால கண்டுபிடிக்கும் போது நம்ம அதை குணப்படுத்தவும் முடியும். அந்த நோயாளிகளுக்கு நமக்கு நல்ல வாழ்வையுமே அமைத்து தர முடியும். நன்றி.